செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் 24ஆம் தேதி மீட்கப்படுவர், அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தனியார் தொழிற்சாலையில் மின் மோட்டார் திருட்டு, சேதராப்பட்டு போலீசார் விசாரணை. சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா, அரசு சார்பில் மாலை அணிவித்து கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி மீட்கப்படுவர் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் உறுதியளித்துள்ளார். புதுவை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி காரைக்கால் மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர் என்றும் அவர்களை மீட்பது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது இரு நாட்டு பிரச்சனையாக இருப்பதால் சிறிது காலதாமதம் ஏற்படுவதாகவும், மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துதான் மீனவர்களை மீட்க வேண்டியிருக்கிறது. வருகின்ற 24ஆம் தேதி இலங்கை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்றார். அப்போது மீனவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும், வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தனது சொந்த செலவில் அனைவரையும் இந்தியா அழைத்து வர இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார். துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்தவரை இலங்கை தூதரக அதிகாரிகளை அழைத்து இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மீனவர்கள் மீட்பு விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் புதுச்சேரி அதிகாரிகள் தொடர்பில் இருந்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பள்ளி சிறுமி பாலியல் தொடர்பான வழக்கில் சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுயலாபத்திற்காக உள்நோக்கத்துடன் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும், காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை என்று விளக்கமளித்தார். பாலியல் பாதிப்பு தொடர்பாக குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளதாகவும், இதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்வு காண முடியும் என்றார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றமே முடிவெடுக்கும் என்று குறிப்பிட்ட அவர், இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அருகில் உள்ள பள்ளியில் செய்முறை தேர்வு செய்ய அனுமதி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் பல குற்றங்கள் நடந்துள்ளதாகவும், தன்னையும் சபாநாயகர் முதலமைச்சரையும் சம்பந்தப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் அவர் கூறுவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சராக நாராயணசாமி இருந்தபோது 5 ஆண்டுகளுக்கு பெண்களுக்கு எதிரான 413 குற்றங்களும், போக்சோ வழக்குகள் 366, பாலியல் பலாத்காரம் 47, கொலை 174, செயின் பறிப்பு 222 நடந்துள்ளதாகவும், அவர் ஆட்சியில் எதுவும் நடக்காதது போல கூறுகிறார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். குடும்பத்தினரை அரசியலுக்காக களங்கப்படுத்துவது வருத்தமளிப்பதாகவும், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புவதை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தனியார் தொழிற்சாலையில் மின் மோட்டாரை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை துத்திப்பட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பாக்யராஜ் என்பவர் பாதுகாப்பு மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று இரவு பாக்யராஜ் பணியை முடித்து வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை நிறுவனத்திற்கு வந்தபோது அங்குள்ள மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கான மோட்டாரை ஆன் செய்ய சென்றுள்ளார். அப்போது தண்ணீர் பாய்ச்சுவதற்கான மோட்டார், ஒயர் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது எந்த தகவலும் கிடைக்கவில்லை. திருடப்பட்ட 5 மோட்டார், 4.50 அடி ஒயர் மற்றும் பேட்டரி ஆகியவற்றின் மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பாக்யராஜ் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் மோட்டார், ஒயர்களை கொள்ளையடித்த நபர்களை தேடி வருகின்றனர். சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுவை அரசு சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன்,
முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மீனவர் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரபல தாதா கருணா உள்ளிட்ட 2 பேரை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவை முதலியார்பேட்டையை சேர்ந்த பிரபல தாதா கருணா இவர் கொலை வழக்கில் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதேபோல மற்றொரு கொலை வழக்கில் தண்டனை பெற்ற வெங்கடேசன் என்பவரும் சிறையில் இருந்தார். இவர்கள் 2 பேரும் ஆயுள் தண்டனை முடிந்து 20 ஆண்டிற்கு மேலாக சிறையில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் நன்னடத்தை அடிப்படையிலும் தண்டனை காலம் முடிந்து விட்டதாலும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் புதுவை அரசு அவர்களை விடுதலை தொடர்பாக கொள்கை முடிவு எடுத்து தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டது. இதன்படி மத்திய சிறையில் உள்ள நன்னடத்தை குழு கூடியது. இந்த கூட்டத்தில் தாதா கருணா, வெங்கடேசன் ஆகியோரை விடுதலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் 2 பேரும் ஏற்கனவே 1 மாத பரோலில் உள்ளனர். இவர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை. இந்த வழக்கில் தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்போது மூத்த வழக்கறிஞராக உள்ள சிதம்பரேஷ் வாதாடினார். டெங்கு பிரச்சார வாகனத்தை மருத்துவர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வாயிலாக உன்னத மருத்துவ சேவையாற்றும் இத்தருணத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா விழிப்புணர்வு ஒலிபெருக்கி பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவாழ்வு மையங்கள், நகர சுகாதார மையங்கள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 14 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளன. புதுச்சேரி சுகாதார இயக்குநரக வளாகத்தில் இன்று காலை டெங்கு மற்றும் சிக்குன்குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய சுகாதார இயக்குனர் மருத்துவர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் மருத்துவர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் மருத்துவர் ஆனந்தலட்சுமி, உதவி இயக்குனர் மலேரியா மற்றும் தடுப்பு பிரிவு மருத்துவர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். புதிய மதுபான கொள்கையை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடிவு செய்துள்ள புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும், புதிய மதுபான கடைகள், மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி தரக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கலாத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணிசாமி, ரவி, அமுதா, கோவிந்தசாமி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, அபிஷேகம், கீதநாதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற பிசியோதெரபி முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடந்த முகாமிற்கு தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் வரவேற்புரையாற்றினார். மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மருந்து மாத்திரையின்றி உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கமளித்தார். மருத்துவ அதிகாரி ஹரிபிரியா, ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், அதன் நன்மைகள் குறித்து பேசினர்.
முகாமில் கல்லூரியின் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை, இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவு, உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை செய்தனர். மேலும் மருத்துவ ஆலோசனைகளையும் அவர்கள் வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ், ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே நடைபெற்றது. சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமை தாங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முகாமிற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதித்துக் கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் உறுப்பினர்களும், MVR மருத்துவமனை மருத்துவர்களும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேங்காய்திட்டு பகுதியில் கிரிக்கெட் போட்டியினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி அவர் உற்சாகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் MGR மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழாவையொட்டி வீராம்பட்டினத்தில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் தலைமையில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் வீராம்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவரும் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான காங்கேயன், வீராம்பட்டினம் ஊர் முன்னோடிகள், NR காங்கிரஸ் பிரமுகர் பத்மநாபன், பாலராமன், எல்லப்பன், முன்னாள் மீனவ காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், கோவிந்து மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மீனவர் அணி மாநில தலைவர் தில்லையப்பன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிலைக்கு மலர் தூவி முழக்கமிட்டு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாளை கொண்டாடினர். சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,970 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 63,760 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
காரைக்கால் மீனவர்கள் 24ஆம் தேதி மீட்கப்படுவர். அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. தனியார் தொழிற்சாலையில் மின் மோட்டார் திருட்டு, சேதராப்பட்டு போலீசார் விசாரணை. சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் மாலை அணிவித்து கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.